எஸ் மக்களே, நம்ம செம்மொழி அரசன் போகிறான் பாருங்க மக்களே. லைட்டிங்கெல்லாம் கொடுத்து மாசாக போகிறாங்க பார்த்தீங்களா. நமக்கு தேவக்கோட்டை ஒன்றும் புதுசு இல்லைங்க, இது வரைக்கும் நிறையா வாட்டி வந்து போயாச்சு. ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் மாதிரிங்க. நம்ம செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ புது கண்டக்டருங்க, புது டிரைவர்னா. எஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3:10ங்க. ரெகுலராக நிப்பாட்டக்கூடிய மட்டமான லஞ்ச் பிரேக் ஸ்டாப். எஸ், சாப்பாடு வாயிலே கூட வைக்க முடியாதுங்க இந்த இடத்துல நிப்பாட்டினாங்கன்னா. நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங். எங்கே இருக்கோன்னா தேவக்கோட்டையில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு தேவக்கோட்டையிலேருந்து ஒரு சூப்பரான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து புதுசாக இருக்க போகிறது இல்லைங்க இந்த ஜேர்னி வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஒரு ஃபேமஸ் பஸ்ஸு நம்ம 2.0 எடுக்க போகிறோங்க. ஆக்சுவலி அது வந்து 3.0 வெர்ஷன் நம்ம புதுசாக லான்ச் பண்ணப்பயே எடுத்திருக்கோம். பட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஏன்னா லாஸ்ட் டைம் எடுக்கும்போது என் ரொம்ப பழைய ஃபோனில் கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் நவ் இப்போ Pixel 7a ஒரு சூப்பரான கவரேஜ் எடுக்க போகிறோம். எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நம்ம தேவக்கோட்டை திருப்பூர் அந்த ஃபேமஸான TNSTC அவார்ட் வின்னிங் பஸ்ஸை 2.0 ஜேர்னி பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 8:35 தான் இங்கேருந்து எடுப்பாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 தாங்க ஆச்சு. நமக்கு தேவக்கோட்டை ஒன்றும் புதுசு இல்லைங்க, இது வரைக்கும் நிறையா வாட்டி வந்து போயாச்சு. ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் மாதிரிங்க. ஸோ பஸ்ஸு வரட்டும், அதுக்குள்ளே நான் போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச குரூவாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் யார் வராங்கன்னு பார்த்துட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. எஸ் மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. ஒரு நார்மல் தோசை சாப்பிட்டா 45 ரூபாங்க. எஸ், நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இருங்க, இந்த வண்டி போட்டால் அப்புறம் நம்ம வண்டி வராது. டிரைவர் கண்டக்டர் தான் யாருன்னு தெரில. அப்போ நம்மளோட குரூவான்னு பார்ப்போங்க. நம்ம செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ புது கண்டக்டருங்க, புது டிரைவர்னா. புது கண்டக்டர்னா பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. எஸ், ஃபைனலாக நம்ம வண்டி வந்துருச்சுங்க. ஃபேமஸ் தேவக்கோட்டை திருப்பூருங்க. சும்மா கம்பீரமாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறக்கு. இப்போ லைட் செட்டிங்லாம் மாற்றிருக்காங்க, நான் சொல்கிறேங்க. அப்படி 2024 எடிஷனுங்க. ஆல்வேஸ் நம்ம திருப்பூர் தேவக்கோட்டை வண்டியோட க்ரூ வந்து சூப்பரான டைப்பு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 க்ரூவுமே வரலைங்க, புது க்ரூ தான் வந்திருக்காரு. ஸோ அவங்ககிட்ட கேட்ட இப்படி எடுத்துக்கலாமாண்ணா, ஓகேப்பா எடுத்துக்கலாம், ஆனால் பழைய க்ரூ யாரும் வரல இன்னைக்கு, அவங்க வந்து லீவு. ஸோ அதனால நாங்கள் தான் வந்திருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 8:35 இங்கே கிளம்புங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்.
எஸ், எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்து முடிச்சிருக்கீங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் கேட்டகிரி தாங்க. நம்ம தேவக்கோட்டையில் பார்த்திங்கன்னா 8:35 எடுப்பாங்க. அதே மாதிரி திருப்பூரில் 11 மணிக்கு எடுப்பாங்க. ஸ்டிக்கரிங் எல்லாம் அப்போ பார்த்தோம்ல அதே தான். அப்போ பார்க்கும்போது சைட்லலாம் நம்ம ஓட்டல. பட் இப்போ 2024 எடிஷன் முடிஞ்சு அப்கமிங் மந்தில் 2025 எடிஷன் வரும்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாங்க. TN 63N 2082ங்க. KMS பில்ட்டு BS6ங்க. 127 தேவக்கோட்டை டு காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், காங்கேயம், அப்புறம் நம்ம திருப்பூருங்க. நம்ம திருப்பூரில் நைட் எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா 11:05க்கு ஷார்ப்பாக எடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கே காலையில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா 8:30ங்க. இணைப்பு பார்த்திங்கன்னா அவினாசி, ஊட்டி, மேட்டுப்பாளையம். இந்த வண்டிக்கெல்லாம் திருப்பூர் போனோம்னா இந்த பஸ்க்கெல்லாம் கனெக்டிங் இருக்குங்க. அதுதான் சொல்கிறாங்க. அரசு போக்குவரத்து கும்பகோணம். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. எஸ், நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 8:35க்கு தேவக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. எஸ், நம்ம தேவக்கோட்டையிலேருந்து திருப்பூர் வரைக்கும் 235 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போவாங்க. மக்களே, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டிவி எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. மக்களே, நம்ம தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வண்டியில் தான் டிவி இருக்குங்க. ஒன்று அழகிய சென்டர்லாம், ஒன்று நம்ம தேவக்கோட்டை திருப்பூருங்க. அங்கே அழகிய சென்டரால் ஒரே டிவி தான் இருக்குது. அந்த சைடு மட்டும் நம்ம வண்டியில் 2 டிவி இருக்குங்க. இங்கே ஒரு டிவி, அங்கே ஒரு டிவிங்க. என்ன நம்மளோட க்ரூ வந்திருந்தாங்கன்னா டிவியெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிற அண்ணா பேச்சு பார்த்திங்கன்னா தனசேகர் அண்ணா. ஆப்போசிட்டில் திருச்சி, ராமேஸ்வரங்க. 1 to 9. எஸ், இதுதாங்க ராமநாதபுரம் மெயின் பைபாஸ். மக்களே, தேவக்கோட்டை டு காரைக்குடி நடுவில் மேஜரான ஸ்டாப் பார்த்திங்கன்னா ரஸ்தா, அதாவது தேவக்கோட்டை ரோடுங்க. இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம காரைக்குடிக்கு. இதே திருச்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 101 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து. எஸ், ஷார்ப்பாக 8:40க்கு ரஸ்தா வந்தாச்சுங்க தேவக்கோட்டை. மதுரை தேவக்கோட்டைங்க. எஸ், இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டோம். நம்ம வந்து காரைக்குடி உள்ளே போயிட்டு அப்புறம் தாங்க மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது ரஸ்தாவில் வந்து கேட் போட்டாங்க. ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போனோம். இங்கே பார்த்தீங்களா தேவக்கோட்டை பழனி. இந்த வண்டியை நம்ம பார்த்துருந்தோம் நம்ம தேவக்கோட்டையில் கிளம்பும் போது.
எஸ் காரைக்குடி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 9 மணிக்கு வராங்க. நம்ம கோயம்புத்தூர் டைமிங்கெல்லாம் பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர், திருப்பூர், நாகர்கோவில், திருவண்ணாமலை. ஃபஸ்ட்டு பஸ் பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிக்கு இருக்குங்க. அப்புறம் 12 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது. அப்புறம் 1 மணிக்கு ஒன்று இருக்குது, 3 மணிக்கு ஒன்று இருக்குது, 7 மணிக்கு ஒன்று இருக்குது, 9 மணிக்கு ஒன்று இருக்குது, 9:50க்கு ஒன்று இருக்குங்க. ஒரு பஸ்ஸில் எவ்வளோ விஷயம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அண்ணாஸ், நம்ம பஸ்ஸோட குரு. அங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான விஷயத்து. எத்தனை ஒயரிங்குன்னு பாருங்கள், எத்தனை லைட்டிங்க்கு எத்தனை ஒயரிங்கு. தனியாக 2 டிவி, ஒரு டிவி வைக்கிறதே ரொம்ப பெருசுங்க. நீங்கள் பேட்ரி நினச்சி பாருங்கள், எக்ஸ்ட்ரா பேட்ரி எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னு எனக்கே தெரில. பாருங்கள் அவ்வளோ லைன்ஸ் போயிட்டுருக்கு. பின்னாடி ஊஃபரு, ஸ்பீக்கரு, தனியாக எல்லாமே இவங்க கை காசு போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பரில் ஆயுத பூச்சி கும்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை, லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணியிருந்தாங்க. எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 9:25க்கு எடுத்துருவாங்க ஷார்ப்பாக. நெக்ஸ்ட் நமக்கு வந்து புதுக்கோட்டை தாங்க. பாப்பா புதுக்கோட்டை எந்த டைமிங்கில் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. கோவை தொண்டிங்க.
ஆல்மோஸ்ட் புதுக்கோட்டைக்கிட்ட வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு 53 கிலோமீட்டர் வருங்க. ஒரு 1/2 hour to 45 minutesங்க. எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம புதுக்கோட்டை வந்தாச்சுங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆச்சுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே 10:20 போயிடுவோம். ஷார்ப்பாக நம்ம புதுக்கோட்டை பார்த்திங்கன்னா 10:27 வந்துட்டோங்க. நம்ம வண்டி பின்னாடி நிற்கிது. எஸ், இந்த வண்டி பார்க்குறதுக்கு தாங்க வந்திருந்தோம். கோயம்புத்தூர் ஆலாங்குடி ரீசண்டாக ஸ்டிக்கர் பண்ணதுங்க. இது திருச்சி புதுக்கோட்டை டு திருச்சி 1-to-1. எஸ், புதுக்கோட்டையிலேருந்து கரெக்டாக 10:35 கிளம்பியாச்சுங்க. இனி நெக்ஸ்ட்டு நமக்கு திருச்சி தாங்க ஸ்டாப்பு. அப்போ திருச்சி எத்தனை மணிக்கு ரீச் பண்ணாலும் மேக்ஸிமம் 11:30 ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, இந்த டிராஃபிக்கை மட்டும் பாருங்கள். எவ்வளோ தூரம் அந்த ஒரு ட்ரெயின் க்ராஸ் ஆகிறக்காக எவ்வளோ தூரம் டிராஃபிக்குன்னு பாருங்கள். செம்ம டிராஃபிக்குங்க.
எஸ், இந்த ரைட்டில் போகிறது தாங்க தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி போகிற ரூட்டில் இதுதாங்க. இன்னும் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு 48 கிலோமீட்டர் இருக்குங்க. அவர் திருச்சி எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்ட்டு. ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:15 ஆச்சுங்க. ஒன்று 30 கிலோமீட்டர் இருக்குது நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கீரனூர் போகாதுங்க. பிகாஸ் இது வந்து பைபாஸ் கிடைக்கிறதுனால கீரனூர் உள்ளே போகாதுங்க. கரெக்டாக 11:50க்கு நம்ம டோல்கேட் வந்திருக்கோங்க. ஆக்சுவலி நம்ம இறங்கினா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க. ஆனால் நம்மளை இப்படி சுற்றி விட்டு அப்படி கொண்டு வந்து விடுறாங்க. இது ஏன்னு தான் தெரியல. ஸோ இதனால் ரொம்ப டிராஃபிக் ஆகுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் ஜஸ்ட் இறங்கினோம்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இப்போ நம்ம இப்படி போய் சுற்றி மறுபடியும் இப்படி கீழே இறங்கி அப்படி வரணுங்க. ஷார்ப்பாக 12 மணிக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க. எஸ், திருச்சிராப்பள்ளி பார்த்திங்கன்னா 3.5 hours ரீச் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8:30க்கு எடுத்து நம்ம இங்கே ஒரு 12 o'clock வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 3.5 hours ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 4 to 5 hours ஜேர்னி இருக்குங்க திருப்பூர் போகிறக்கு. நமக்கு திருப்பூர் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தாங்க போவாங்க. ஸோ இப்போ முன்னாடி போகிறாங்களா இதுக்கப்புறம் போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. நம்ம வண்டி கடைசியில் இருக்குது. ரேக்கில் போடணும். ஃபஸ்ட்டு 2 ரேக் தாங்க திருப்பூருக்கு, அப்புறம் அடுத்த 2 ரேக் வந்து கோயம்புத்தூருக்கு, அடுத்த 2 கரூர் குளிர்தலைக்குங்க. பார்ப்போம்.
கரெக்டாக நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா 12:40க்கு வராங்க. அப்படியே இங்கேருந்து பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அண்ட் மக்களே, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கரூர் காங்கேயம் திருப்பூர் தாங்க. வெள்ளக்கோயில் போகாது, குளிர்தலை போகாதுங்க. அண்ட் மக்களே, அப்படியே சத்திரத்தில் அப்படியே மழை கொட்டுதுங்க. அப்படியே அழகாக இருக்குங்க. கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இது வரைக்கும் வெயில் பட்டை கிளப்பிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நம்ம சத்திரம் வந்தோம், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மக்களே, நம்ம திருப்பூருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 165 கிலோமீட்டருங்க. அண்ட் கோயம்புத்தூருக்கு 205ங்க. மேட்டுப்பாளையம் திருச்சிங்க. இப்போ அப்படியே ட்ரெயின் வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பாலக்காடு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் வருவான், முடிஞ்சால் கவர் பண்ணுவோங்க. அவனுக்கு ஹால்ட் 1:45, அதுக்குள்ளே பார்ப்போம். வந்தாலும் நம்மளுக்குங்க. எஸ் மக்களே, நம்ம செம்மொழி அரசன் போகிறான் பாருங்க மக்களே. லைட்டிங்கெல்லாம் கொடுத்து மாசாக போகிறாங்க பார்த்தீங்களா. எஸ் திருத்துறைப்பூண்டிங்க. எஸ், நம்ம வண்டி பார்த்திங்கன்னா குளிர்தலை போகாதுங்க. கரெக்டாக 2:17க்கு கரூர் பஸ் ஸ்டாண்டுங்க.
கரெக்டாக 2:25 கிளம்பியாச்சுங்க வெளியே. கரெக்டாக திருப்பூருக்கு 84 கிலோமீட்டருங்க. இதுவே நம்ம கோயம்புத்தூருக்கும் 121 கிலோமீட்டருங்க. எஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3:10ங்க. ரெகுலராக நிப்பாட்டக்கூடிய மட்டமான லஞ்ச் பிரேக் ஸ்டாப். எஸ், சாப்பாடு வாயிலே கூட வைக்க முடியாதுங்க இந்த இடத்துல நிப்பாட்டினாங்கன்னா. நம்ம டிஎன்எஸ்சிசி இதை விட கொஞ்சம், அதாவது ரேட் வாங்குறாங்க, 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க வெரைட்டி ரைஸ்லாம். பட் வாயில் கூட வைக்க முடியலைங்க, ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ரெகுலராக அந்த கரூர்லேருந்து வெள்ளக்கோயில் போகிற வழியில் நடுவில் பிரேக் ஸ்டாப்புங்க. ஒன்றா இந்த சைடு நிப்பாட்டுங்களா, அந்த சைடு நிப்பாட்டுவாங்க. அந்த சைடில் நிப்பாட்டுற கடை கூட ஓகேங்க. பட் இந்த சைடு நிப்பாட்டுற கடையில் ஃபுல் மீல்ஸ் வந்து 100 ரூபாமா, வெரைட்டி ரைஸ்லாம் 50 ரூபாமா. பட்டு தயிர் சாதமாகட்டும், லெமன் சாதமாகட்டும் வாயில் கூட வைக்க முடியலைங்க. வேறு வழி இல்லை. பட் டிஎன்எஸ்சிசி நினச்சாங்கன்னா இவங்களோட டீலரை மாற்றலாம். இல்லைன்னா அவங்க கொஞ்சம் குவாலிட்டியானாச்சும் கொடுத்தாங்கன்னு நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் வைஸ் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், ரெண்டுமே மட்டமாக இருக்குங்க. இதை நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லணும்னு நினச்சி நான் மறந்துகிட்டே இருக்கேன். பட் இன்றைக்கி தான் நான் லஞ்ச் சாப்பிட்டேங்க. ஏன்னா நான் திருச்சியிலே வாங்கிக்கலாம் பேசாமல். சரி, என் அவசரம் என்னன்றது. சரி வாங்க, உனக்கு கண்டிப்பாக உனக்கு அங்கேயே உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக திருப்பூர் தாங்க. இந்த வெயில்னால் நமக்கு ஃபோக்கஸ் வேறு ஆக மாட்டேதுங்க.
கரெக்டாக 4:30க்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் வந்தாச்சுங்க. நம்ம பஸ் 2 பஸ் ஸ்டாண்டும் போவோங்க. பழைய பஸ் ஸ்டாண்டும் போகும், புது பஸ் ஸ்டாண்டும் போவோங்க. கேட்கல. சரி வரேன் வைங்க. நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. எஸ், ஃபைனலாக 4:50க்கு நம்ம திருப்பூர் புது பேருந்து நிலையம் வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான பயணம். 8 hours 30 minutes தேவக்கோட்டையிலேருந்து திருப்பூர் 225 ரூபாவில் வந்தாச்சு. சாரி, 235 ரூபா வந்தாச்சுங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான பயணம், நான் ஸ்டாப் ஜேர்னி 1 to 7. அதே மாதிரி வேறு எங்கேயுமே உள்ளே போகலைங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.